நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் கிட்ட இருக்க வால்வு உடஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அதோட ஹேண்டில் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வால்வு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பக்கமாக ஒரு வால்வு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஃபினோலெக்ஸோட வால்வு சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வால்வு கட் பண்ண பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்க வால்வு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினோலெக்ஸ் வால்வு தான். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க அந்த டீ இருக்குது பார்த்தீங்களா, அது லோக்கல் டீ யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த டீயில் இருக்க பிவிசியை ரிமூவ் பண்ண முடியல. அதனால் ஃபில்டரோட அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃப்டிஏலேருந்து இந்த வால்வு, அதாவது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வால்வு செட் பண்ணி அதை எல்போவோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் மெயின் லைனில் எந்த ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயுமே 10 kgயில் இருக்க பிவிசி ஃபிட்டிங்ஸ் கிடைக்கிது. அதாவது நம்ம நியரஸ்ட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஷாப்பில் பார்த்திங்கன்னா 10 kg ஃபிட்டிங்ஸ் மோஸ்ட்டாகவே அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி மெயின் லைன் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த 10 kg யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல அந்த டீ உடஞ்சனால தான் இவ்வளோ இருக்கும். அந்த டீ உடையாமல் அதில் இருக்க பிவிசியை மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ஈஸியாகவே இந்த இடத்துல 2 வால்வையும் பேஸ்ட்டு பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபில்டரில் இருக்குது பார்த்திங்களா எஃப்டிஏ, அந்த எஃப்டிஏவில் இருக்க அந்த பிவிசியை ரிமூவ் பண்ணிட்டு அதில் நம்ம ஒரு பைப் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது என்னென்னா கஸ்டமர் மெட்டீரியல் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. நம்மக்கிட்ட வால்வு மட்டும் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க எஃப்டிஏ சொல்ல மறந்துட்டாங்க. அங்கேருந்து எஃப்டிஏவும் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் எஃப்டிஏ தான் வச்சுருந்தாரு. ஆனால் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் எஃப்டிஏ தான் தேவை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எஃப்டிஏல இருக்க பிவிசி வந்துச்சு அப்படின்னாக்கா அதையே யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல் அந்த எஃப்டிஏ உள்ளே இருக்க பிவிசி கிராஸாக கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எப்பவும் போல் அந்த பிவிசியை ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபினோலெக்ஸ் வால்வு இருக்குது பார்த்திங்களா, யூனியன் டிப்பு. அடுத்து இந்த வால்வில் தான் நம்ம ஒரு கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணுவோம். அது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபினோலெக்ஸ் வால்வில் இருக்க பிவிசியை ரிமூவ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஈஸியாகவே இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம இங்கேயும் அதே ட்ரிக்கு தான். நம்ம பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல ஃபயர் பண்ணிடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும். இங்கே இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா அவங்க அந்த ஃபில்டர் செட்டு ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. வெயிலில் காயறதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீ ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக உடையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தான் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருந்தாலும் லோக்கல் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உடையும். இந்த இடத்துல பாருங்கள், நான் உள்ளே அந்த பிவிசியை கிழிச்சு விட்டுருந்தேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக பைப்பை தூக்கிட்டோம் அந்த பிவிசியை. அடுத்து இந்த கட்டிங் பிளேயர் போட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக வருதுன்ட்டு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு வால்வு ஃபிட்டிங்ஸ் இருந்தாலுமே ஈஸியாக ரீயூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த வால்வில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பைப் பேஸ்ட் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி வேறு ஒருத்தங்க வேலை செஞ்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீக்கும் வால்வுக்கும் இருக்க கேப் ரொம்பவே கம்மியாக வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல ஒரு வேலையும் செய்யும் போது ரொம்பவே பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருந்தது. அதாவது அங்கே இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணணும். எப்பயுமே நம்ம புதுசாக ஒரு வால் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம டிசைன் வால் வைக்க முடியும். ஆனால் நம்ம மெயின் லைனில் ரிப்பேர் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வேலை செய்யணும். அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வால்வோட ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல எஃப்டியில் ஒரு துண்டு பைப் போட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வால்வு இருக்குது பார்த்திங்களா, ஃபினோலெக்ஸ் வால்வு, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் ஏதோ சம்திங் இருந்தது. அந்த துண்டு பைப்பையும் பார்த்திங்கன்னா அதில் பேஸ்ட்டு பண்ணிட்டேன். பேஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டீ இருக்குது பார்த்திங்களா, அந்த டீயில் பார்த்திங்கன்னா 2 சைடு பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவேன். பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த டீயை இந்த லைனோட கனெக்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நான் ஒரு வால்வு கட் பண்ணி எடுத்தேன் பார்த்திங்களா, அந்த வால்வு தான்.
அந்த வால்வுக்கிட்டேயே நம்ம வந்து ஒரு டீ தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டீக்கும் இந்த டீக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு வந்து வச்சுருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 2.5 இன்ச் பைப்பில் கட் பண்ணி அந்த டீயில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைசர் பைப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரைசர் பைப்பு தான் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோம். நான் அந்த வால்வில் வந்து மெஷர் பண்ணிட்டேன். அந்த எல்போவில் நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு வந்து மெஷர் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு இன்ச்சு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். எதனாலனா நம்ம அந்த இடத்துல கப்ளிங் யூஸ் பண்ணுறோம். அந்த கப்ளிங்கில் வந்து 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸஸாக இருக்கும். அதனால் நம்ம மெஷர் பண்ண அந்த அளவை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி தான் வந்துட்டு வைக்க போகிறோம். அடுத்து அந்த எல்போலையும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரைசர் பைப் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங்கில் வந்து அந்த சின்ன துண்டு பைப்பை வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்வு வந்து ரொம்பவே நெருக்கமாகவே வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அந்த வால்வும் அந்த எல்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிரும் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது. இங்கே வந்து நான் வந்து 3 இன்ச்சு வந்து வச்சுருந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்போவும் வால்வும் வந்து ஃபுல்லாகவே லாக் ஆயிரும். நடுவில் இருக்க பிவிசி வந்து தெரியாது. அதாவது 2 இன்ச்சு பைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்போ அதாவது நம்ம பேஸ்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்கும். 2 இன்ச்சு பைப்லேயும் சரி 2 இன்ச்சு ஃபிட்டிங்ஸ்லேயும் சரி அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1.75 இன்ச்சஸ் இருக்குது பார்த்திங்களா, 1.25 இன்ச்சு வந்து நம்ம ஏற்றுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே நெருக்கமாக வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 3 இன்ச்சு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த டீயில் நான் யூஸ் பண்ணியிருக்க பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு தான். அதே போல் அந்த எல்போலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது டபுள் சைடு யூனியன் வால்வுன்றனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அடுத்து இந்த டீலையும் சரி அந்த எல்போலையும் சரி சேம் டைம் வந்து நான் பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த வால்வ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பைப் போட்டுருவேன். அதாவது நான் அந்த பைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வால்வு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து ரொம்பவே வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துல வந்து அந்த எல்போவை வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ இருக்குது பார்த்திங்களா, அந்த டீயில் வந்துட்டு ஒரு துண்டு பைப் கனெக்ட் பண்ணிடுவேன். அந்த எல்போவை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுவேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு வால்வோட அவுட்லெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அவுட்லெட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா புது பைப்பே போட்டு நான் அங்கே வந்து புதுசாகவே வந்து ஒரு எல்போவை யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வால்வு தேவைப்படுதுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து கொரியர் பண்ணி தரேன்.